ஒரு சினிமா ஸ்டாரால தமிழ்நாட்டோட அரசியலையே ஜெயிக்க முடியுமா? வாங்க, தமிழக வெற்றி கழகத்தோட இந்த புதிய அலை, அதாவது நடிகர் விஜயோட 2026 தேர்தல் பத்தின ஒரு ஆழமான அலசல பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு அரசியல் அனுபவமும் இல்லாத ஒரே ஒரு நபரால தமிழ்நாட்டோட 50 வருஷ அரசியலையே அசைச்சு பார்க்க முடியும்னா, இத்தனை வருஷமா இருந்த இந்த அரசியல் சாம்ராஜ்யம் உடைய போகுதா? இங்க பாருங்க, ஒரு பக்கம் 50 வருஷத்துக்கும் மேல தமிழ்நாட்டை ஆண்ட திமுக, அதிமுகன்னு ரெண்டு பெரிய கட்சிகள். இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம், அதாவது தவக. அதோட முகம் சூப்பர் ஸ்டார் விஜய். இது ஒரு புதுசா வர்றவருக்கும் ஏற்கனவே இருக்கிற கிங்ஸுக்கும் நடுவுல நடக்க போற ஒரு பெரிய போட்டி. சரி, வாங்க இந்த புது பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போம். அதாவது தமிழக வெற்றிக் கழகம், அதோட தலைவர் விஜய். இவங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, எந்த அரசியல் அனுபவமும் இல்லாத ஒருத்தரால தமிழ்நாட்டோட அரசியலை உண்மையிலேயே மாத்த முடியுமா? தவக உண்மையிலேயே 2026 தேர்தல்ல ஜெயிக்குமா, இல்ல வெறும் ஓட்ட பிரிச்சு காணாம போயிடுமா? வாங்க இதை கொஞ்சம் அலசி ஆராய்வோம். ஓகே, முதல்ல தவக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்னு பார்க்கலாம். அவங்களோட பலம் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அவரோட மிகப்பெரிய பலமே இந்த ஸ்டார் பவர் தான். அவர் வெறும் ஒரு நடிகர் கிடையாது, இந்த தலைமுறைக்கே ஒரு ஐகான். இளைஞர்கள், நகரத்தில் இருக்கிற நடுத்தர மக்கள், பெண்கள், முதல் முறையா ஓட்டு போட போறவங்கன்னு ஒரு பெரிய கூட்டத்தை ஈர்க்கிற சக்தி அவர்கிட்ட இருக்கு. அவர் பேசினா மக்கள் கூட்டம் கேக்குது. அடுத்து, அவங்களோட இன்னொரு பெரிய பலம், அவங்க தங்களை ஒரு புதிய மாற்றா முன்னிறுத்துறது தான். பல வருஷமா திமுக, அதிமுகன்னு அதே முகங்கள், அதே அரசியல்னு பார்த்து சலிச்சு போன மக்களுக்கு ஊழல், வாரிசு அரசியல் இல்லாத ஒரு புது ஆப்ஷனை தொடரோன்னு சொல்றாங்க. இந்த ஃப்ரெஷ் ஆல்டர்னேட்டிவ்ங்கிற ஐடியாவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்ப இருக்கிற சூழலை பாத்தீங்கன்னா, 2026ல ஆளுங்கட்சிக்கு எதிரா ஒரு அலை வீசுச்சுன்னா அதோட பலன் நேரா தவகக்கு போக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, லட்சக்கணக்கான புது இளைஞர்கள் ஓட்டு போட வராங்க. இது போக சரியான கட்சிகளோட கூட்டணி வச்சாங்கன்னா அது ஒரு உண்மையான கேம் சேஞ்சரா இருக்கும். சரி, நல்ல விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப கொஞ்சம் கஷ்டமான உண்மைகளை பார்க்க வேண்டிய நேரம். தவக எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்ன, அவங்களோட பலவீனங்கள், அவங்களுக்கு இருக்கிற அச்சுறுத்தல்கள் என்னென்னு பார்ப்போம். பாருங்க, அரசியலுங்கிறது சினிமா மாதிரி இல்ல. ஒரு பாட்டுக்குள்ள கட்சியை வளர்த்திட முடியாது. இங்க ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு பூத்துக்கும் ஏஜென்ட் வேணும், மாவட்ட அளவுல அமைப்பு வேணும், உள்ளூர்ல இருக்கிற ஜாதி கணக்குகளை சமாளிக்கணும். அதுக்கெல்லாம் மேல வலுவான தொண்டர்கள் படை வேணும். திமுகவும் அதிமுகவும் பல வருஷமா இந்த கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா தவக எல்லாத்தையும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, இப்போதைக்கு தவகன்னா விஜய், விஜய்னா தவகா, அவ்வளோதான். இது ஒரு பெரிய ரிஸ்க். கிராமப்புறங்கள்ல ஜாதி அதிகமா பார்க்குற பகுதிகளில் இவங்களால தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. திமுகவோட கட்டமைப்பு ரொம்ப வலுவானது, அதை உடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. இதெல்லாம் பத்தாதுன்னு அதிமுகவும் மற்ற தேசிய கட்சிகளும் ஓட்ட பிரிச்சா தவகாவோட பாதை இன்னும் கடினமாகிடும். சரி, இவ்வளோ சவால்கள், இவ்வளோ வாய்ப்புகள், இதுக்கு நடுவுல நம்ம சும்மல என்ன சொல்லுது? நம்ம யூகங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பாப்போமா? வாங்க, 2026 தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு நிஜமாவே எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னு நம்பர்ஸை வச்சு ஒரு சின்ன அலசல் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ப்ராபபிலிட்டி கேம் மாதிரி தான். இந்த நம்பர்ஸை பாருங்களேன். தவக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க சான்ஸ் வெறும் 5% தான். இது ரொம்பவே கஷ்டம். ஆனா ஒரு 30லேருந்து 60 சீட் வரைக்கும் ஜெயிச்சு ஒரு வலுவான சக்தியா வர 25% வாய்ப்பு இருக்கு. அதிகபட்ச வாய்ப்பு எதுக்கு இருக்குன்னா, கணிசமான ஓட்டுகளை பிரிச்சு ஒரு 10லேருந்து 30 இடங்கள் ஜெயிக்கலாம், இல்லனா மத்தவங்களோட வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு சக்தியா மாறலாம். இந்த ரெண்டுக்குமே தலா 35% வாய்ப்புகள் இருக்கு. ஆக இவ்வளவு அலசலுக்கு பிறகு கடைசி தீர்ப்பு என்ன? தவக கிங்கா இருப்பாங்களா, இல்ல கிங் மேக்கரா? ரொம்ப யதார்த்தமா யோசிச்சா தவவேக ஒரு பவர்ஃபுல்லான 3வது சக்தியா உருவாகி, ஒருவேளை யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கலனா ஒரு கிங் மேக்கர் ரோல் பிளே பண்ண வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டு அரசியல் இதுக்கு முன்னாடியும் நம்மள ஆச்சரியப்படுத்தியிருக்கு. ஒரு சூப்பர் ஸ்டார் அரசியலுக்குள்ள வரும்போது சில சமயம் வரலாறே தன்னைத்தானே மாத்தி எழுதி கொள்ளும். அதனால கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான்: ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாரால நிஜமாவே வரலாற்றே மாத்தி எழுத முடியுமா? சரி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2026ல விஜயால முதலமைச்சராக முடியுமா? உங்க கணிப்பை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.